வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய வாரப்பலன்களை நாம் எல்லா வாரமும் பார்ப்போம். இந்த வாரமானது 5/2/2024 முதல் 11/2/2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கும் தை 22 முதல் தை 28 வரை உள்ள தமிழ் நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்பாக நிறைய கேள்விகள். குழந்தை அமைப்பு ஏற்படுவதற்கு, அடுத்ததாக வாஸ்து தோஷம் நீங்குவதற்கு, அடுத்ததாக கல்யாணம் கைகூடுவதற்கு, அடுத்ததாக சனி தோஷம் நீங்குவதற்கு 4 கேள்விகள். இந்த 4 கேள்விகளும் தொடர்ச்சியாக வருது. ஏன்னா சனி பயிற்சி வந்ததுனால நிறைய பேர் சனிக்கு ஏதாவது சொல்லுங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு ஒரே மன அழுத்தம். 3 ராசிக்காரர்கள், குறிப்பாக மகரம், கும்பம், மீனம், கடகம், விருச்சகம், அடுத்தது சிம்மம், 6 ராசிக்காரர்கள் போட்டு ஏதாவது ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு என்னடா ஒரு தீர்வு என்று நிறைய கேள்விகள். ஒட்டுமொத்தத்துக்கும் ஒரே தீர்வு ஒரு இடத்துல இருந்தது. அதுதான் பெரிய விசேஷம். அதை பற்றி தான், அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில், திருப்புகலூர் என்று ஃபேமஸானது நாகை மாவட்டத்தில். இந்த ஒரு கோயில் போதும். மூலவர் அக்னிபுரீஸ்வரர், அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆனால் நீங்கள் அக்னிபுரீஸ்வரரே ஞாபகத்தில் வச்சுக்கு. அம்மன் கருந்தாழ குளிலி, தலவிருட்சம் புன்னை மரம். அப்பர் சுந்தர் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மூலவர். அப்பர் முக்தி அடைந்த தலம். 81 வயதில் அருள்மிகு முருகநாயனார் அவதரித்த தலம். எவ்வளோ பேர் புகழ் பாருங்கள் இந்த தலத்துக்கு. அக்னி பகவானுக்கு இத்தலத்தில் உருவம் உண்டு. அக்னிக்கு உருவம் இருக்கக்கூடிய ஒரு கோயில். 7 சுடர்கள், 5 கரங்கள், 3 கால்கள் உடைய அக்னி பகவான் விக்கிரகம் பெரிய அளவுக்கு காண்பது இங்கு அபூர்வமானது. ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அக்னி பகவானுக்கு இத்தலத்தில் உருவம் உண்டு. 7 சுடர்கள், 5 கரங்கள், 3 கால்கள் உடைய அக்னி பகவான் விக்கிரகம் காண்பது மிக மிக அரிது. அப்பேற்பட்ட ஒரு அபூர்வமான விக்கிரகம் இருக்கக்கூடிய ஒரு கோயில். சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம். சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இது என்பது எவ்வளோ பெரிய விசேஷம். 274 சிவாலயங்களில் இது 138வது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேவாரத்தலம் 274 தான் மொத்தம். அதில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் தான் நம்ம பேசுகிறோம். சிவாலயங்களில், அதாவது மன்னர்களால் கட்டப்பட்டது, காலகாலமாக இருக்கக்கூடிய கோயில்கள். அதில் 138வது ஆலயம். இந்த தல விநாயகர் தான் பிரசித்தி. இத்தல விநாயகர் ஞான விநாயகர். ஸோ ஞான விநாயகர் வந்தாவே அது கேது தோஷத்தை போக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ கேது இருப்பதனால், ஜாதகத்தில் கேது இருப்பவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு போகணும். அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரர்களும் இந்த கோயிலில் போய் ஞான விநாயகரை பார்க்க வேண்டும். இந்த ஞான விநாயகர் அவ்வளோ விசேஷம் என்ற திருநாமத்துடன் உள்ள ஒரு அற்புதமான கோயில். இத்தல இறைவனை வணங்கினால் வீடு, சிறந்த வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள் என அனைத்தும் சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய இடம். எல்லாவற்றுக்கும் அதுதான் முக்கியம். எது இம்பார்ட்டன்ட் நம்ம கஷ்டப்படுறோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம். சரி, புது வீடு வாஸ்துன்றாங்களே, என்ன அர்த்தம்? புது வீடு கட்டுபவர்கள் இந்த கோயிலில் 3 செங்கலை கொண்டு பூஜிக்கணும். குருக்கள் கிட்ட கொடுத்தா பூஜித்து தருவார். அதில் வீட்டில் ஈசானிய மூலையில், அக்னி மூலையில் பூஜை அறை எங்கே வருதோ அந்த இடத்தில் வைத்து அந்த செங்கலை கட்டினால், அதாவது வீடு கட்டுறவங்க நேராக நல்ல ஒரு 3 செங்கல்னா 5 செங்கல் எடுத்துருவாங்க. வர வழியில் உடஞ்சிச்சின்னா 5 செங்கல் எடுத்துன்னு வந்துடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 5, 7 ஒத்தப்படையில் எடுத்துடுவாங்க. எடுத்துன்னு அந்த கோயிலில் குருக்கள்கிட்ட கொடுத்தா அவர் பூஜைத்து தருவார். ஒன்று ஈசானியத்தில் வைங்க, அது சிறந்த அமைப்பு. அக்னி மூலையில் ஒன்று வைங்க. முடிஞ்சால் தென்மேற்கு மூலையில் கூட வைங்க.
இல்லைன்னா 4 மூலையிலே வச்சுருங்க. பூஜை அறை வைக்கிற இடத்துல வைங்க. நம்ம இஷ்டம்தான், நம்ம மனசு தான். இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு இடம் அது திருப்புகலூர் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில். வாஸ்துக்கு அவ்வளோ பிரசித்தம். இவ்வாறு செய்வதன் மூலமாக அந்த மண்ணில் வாஸ்து, வீடு குறுக்கலாக இருக்குது, எல்லாம் அடிப்படும். சும்மா போயிட்டு வாஸ்துக்காரை பார்த்து இப்படி கட்டி அப்படி கட்டி இடத்த விட்டு அதை விட்டு ஒரு சென்ட்டு எவ்வளோ விலை போகுது, எந்தெந்த ஊரில் போனாவே ஒரு சென்ட்டு எவ்வளோ போகுது ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ரூபாய் கம்மியே எங்கேயும் இல்லை. சிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சத்தில் போகுது. ஸோ இந்த கல்லை வாங்கின்னு வச்சு கட்டிடுங்க. அது எந்த வாஸ்து வந்தாலும் அடிபட்டுரும். மச்ச வாஸ்து எந்திரம் எப்படி வீட்டுக்குள்ளே வைக்கிறது சிறப்போ, அதுபோல் அக்னிபுரீஸ்வரர் கோயில் திருக்கோயிலில் இந்த செங்கல்களை வைத்து பூஜிப்பித்து அதை எடுத்துகிட்டு வந்து கட்டுறது விசேஷம். எனவே தான் இத்தல இறைவனை என்னன்னு கூப்பிட்றாங்க, வாஸ்துநாதர் என்று கூப்பிடுகிறார்கள். வாஸ்துநாதர் என்று பேர் இருக்கக்கூடிய ஒரே கோயில் திருப்புகலூரில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, நாங்கள் வீடு கட்டிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது? கரெக்டான கேள்வி தானே. நேராக ஒரு 5 செங்கல் 7 செங்கல் எடுத்துன்னு போயிடுங்க, வாங்கின்னு வந்துடுங்க. ஈசானிய மூலையில் இல்லாமல் ஒரு மூலையில் ஒரு செங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க. வச்சுட்டு அதை பயபக்தியோட மாதத்துக்கு ஒரு நாள் வாஸ்து நாள்னு வரும், அன்றைக்கி மட்டும் ஒரு ஊதுவத்தி காட்டினீங்கன்னா விசேஷம். இவ்வளோ தான். மனசு தான் எல்லாம். பூமிக்குள்ளே வச்சா தான் வரும்னு கிடையாது. இப்படி தான் கும்பிடணும், சாமிக்கு இப்படி தான் மணி அடிக்கணும், இதெல்லாம் வேண்டாம். உங்கள் மனசு, மனமே ஒரு கோயில் என்கிறார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். அதோட ஒரு விஷயம், கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவமாக தலத்து அம்மனுக்கு கருந்தாள குழலின்னு ஒரு அம்மன் பேர், சூலிகா அம்பாள் என்ற இன்னொரு பேர் உண்டு. இவள் தன் பக்தியின் மகளுக்கு பிரசவம் பார்த்ததாக வரலாறே உண்டு. இந்த கோயில் குழந்தை பாக்கியம் அல்லது சுகப்பிரசவம், திருமணத்தடை எல்லாம் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி, திருமணத்தடைனா 2 பேருக்கு தானே. இவ்வாளை அம்மனை மனதார வழிபடுவது சிறப்பு. 9 எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு 7 பழம் அங்கேயே கொடுத்துடணும். 2 பழம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் சாப்பிடு. அவ்வளோ விசேஷம். இவ்வாலயத்தில் நல சக்கரவர்த்திக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரே சந்நிதி. எப்பேற்பட்ட விசேஷம் பாருங்கள். முற்பிறவி பாவங்கள் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த அக்னிபுரீஸ்வரர் ஆலயம். இது ஆதீனம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது வேளக்குறிச்சி ஆதீனம் என்ற ஐயாவுடைய கண்ட்ரோல். அங்கே இப்போ திருப்பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ வேந்தர் டிவிக்காரர்கள் இந்த வேளக்குறிச்சி ஆதீனத்திற்கு திருப்பணிகளுக்கு சிமெண்ட்டு கொடுப்பது, மண் கொடுப்பது, கம்பி கொடுப்பது, வஸ்திரங்கள் கொடுப்பது, ஓமதிரவியங்கள் கொடுப்பது, ஏதாவது பொருளாக கொடுங்க. இல்லைனா அந்த கோயிலே போய்ட்டு அங்கே பக்கத்தில் சொல்லி சிமெண்ட் அனுப்புகிறேன். இது போல் நல்ல விஷயங்கள். பெரிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களெல்லாம் இந்த கோயிலுக்கு திருப்பணிக்கு கொடுத்தா தலைமுறைக்கும் நமக்கு நல்லது வரும் என்பது தான் அதனுடைய ஐதீகம். ஸோ பணங்காசு என்பதை விட திருப்பணி சமயத்தில் ஓமத்திற்கு நெய் வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ விசேஷம். அதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ சந்தோஷமாக செய்யுங்கள். வேளக்குறிச்சி ஆதீனத்தின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் 18 சித்தர்கள் வழிபட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. 18 சித்தர்கள், ஒரு சித்தர் வந்தாலே எவ்வளோ பிரசித்தி. 18 சித்தர்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலத்திற்கும் உரிய அற்புதமான ஒரு கோயில். எந்த காலத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் முக்காலத்துக்கு உரிய தோஷத்தை நிவர்த்தி பெறக்கூடிய அற்புதமான ஆலயம். 7 தலைமுறையெல்லாம் விட்டுருங்க. போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், இதுக்கு பண்ணால் போகாதா? அவ்வளோதானே. இதற்கு உண்டான ஒரு அற்புதமான கோயில். எனவே தான் பூதேஸ்வரர், வர்த்தமானேஸ்வரர், பவிஷேஸ்வரர் ஆகிய மூவருக்கும் தனித்தனி சந்நிதிகளில் அருள்பாலிக்கிறார்கள்.
அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். இவர்களை வணங்கினால் பித்ருதோஷத்தை கூட நீக்கலாம் என்பது ஸ்தல வரலாறு. போய் பாருங்கள். கோயில் தானே சொல்கிறேன், என்னை வணங்கினா தானே தப்புன்னு சொல்கிறேன். கோயிலுக்கு போய் சந்தோஷமாக வணங்குங்க. இது போல் எல்லா கோயிலுக்கும் பொறுமையாக போங்க. இன்னொரு கோயிலுக்கு கமிட்மெண்ட்டு, இன்னொரு சொந்தக்காரன் வீட்டுக்கு கமிட்மெண்ட்டு, பக்கத்துலேயே ஏதாவது ஹோட்டலில் நல்லாயிருக்கும் மூடிடுவானான்னு நினைக்காம பிஸ்கெட் பேக்கெட்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே சாப்பிட்ருங்க. குழந்தைங்கள்லாம் இருந்தால் அதுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி எடுத்துன்னு போங்க. சாமியை சந்தோஷமாக பார்த்துட்டு வாங்க. அதோட சதய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இவங்கெல்லாம் கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறைய நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது, என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ளவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் திருப்புகலருக்கு வருவது விசேஷத்தையும் சந்தோஷத்தையும் தரும். வீடு கட்டாமல் இருந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய செங்கல்களை எடுத்துகிட்டு போய் வைத்து வீடு கட்டுங்கள். வீடு கட்டியவர்களெல்லாம் 4 திசையிலும் வீட்டுக்குள்ளாகவே செங்கலை வைத்து பூஜியுங்கள். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாஸ்து, வெளியில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி உடைய வாஸ்து கோயில் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுகப்பிரசவத்திற்கு உண்டான அற்புதமான கோயில். திருமணத்தடை ஆணுகளாக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் நீங்கக்கூடிய கோயில். அதோடன் சனி பரிகார ஸ்தலமாக காணப்படுகிறது. சனீஸ்வரருக்கு, நல பகவானுக்கும் சனீஸ்வரருக்கும் இருக்கக்கூடிய சந்நிதி என்பது எவ்வளோ பெரிய விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நலமகா சக்கரவர்த்திக்கும் சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒரே இடத்தில் சன்னிதானம் இருப்பது எவ்வளோ பெரிய விசேஷம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் செல்ல முடியுமோ அந்த திருப்புகலூரில் உள்ள அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு, திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவிகளை செய்வது, பாக்கியத்தை பெறுவதற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக பார்த்து கொள்வது, எவ்வளோ விரைவில் அக்னிபுரீஸ்வரருடைய தரிசனம் செய்வது உத்தமம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ஜோதிடர் நிகழ்ச்சியில் 5/2/2024 முதல் 11/2/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு பலன்களை பார்க்க போகின்றோம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்திற்கு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் கொடுத்தாலே விசேஷம். தேக ஆரோக்கியத்தில் வயிறு மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். வேறு எதையும் அழட்டி கொள்ளாமல் இருந்தால் போதும். நிம்மதியாக தூங்குங்கள். பதட்டம் இல்லாமல் இருந்தால் போதும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். செவ்வாயுவின் ஆதிக்கம் அற்புதமாக இருக்குது. முதலீடுகளுக்கு உண்டான நாள். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, லோன் பிரச்சனை தீர்வது, பழைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இருந்த மன அழுத்தம் தீர்வது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செட்டில் ஆகிறது தான் ஆச்சரியமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று இருந்தெல்லாம் மாறுவது, சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் பார்ப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோக நிமித்தமாக பெரிய மனிதர்களை சந்திப்பது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு உங்களுடைய கைங்கரியம் அற்புதமாக இருப்பது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விட்டு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது, இல்லை அவர்கள் பயணங்கள் மேற்கொள்வது, பெரிய மனிதர்களை சந்திப்பது, பெரிய முதலாளிகளை சந்திப்பது, அதனால் ஆதாயம் பெறுவது, நிறைய இடத்தில் வரம்புக்கு மீறிய இதுவாக இருந்தாலும் தைரியமாக ரிஸ்க் எடுப்பது, தொழிலில் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பது, அதன் மூலியமாக தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது, பயணங்கள் ஏற்படுவது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, வீட்டுக்கு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது, குடும்பத்தாருடன் அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவது, பல விதத்தில் நன்மைகள் காணப்படுவது, புது பொறுப்புகளுக்கு வருவது, உத்தியோகத்தில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கி உத்தியோகத்தில் நல்ல கான்சன்ட்ரேட் செய்வது,
இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எல்லா மாற்றத்துக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு கைங்கரியம் ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். உடற்பயிற்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிப்பது, சோம்பல் நீங்குவதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் செவ்வாயுடைய ஆதிக்கம் உச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது ஒரு சன்னிதானத்திற்கு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் இல்லை 7 எலுமிச்சம்பழம் கொடுப்பது விசேஷம். குடும்ப விஷயத்தில் மட்டும் மிக கவனம். பெரியவர்களுடைய தேகாரைக்கும் கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை. தொலைதூரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவது தான் சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றம். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலைகள், அதில் மட்டும் கவனம். துணை அல்லது துணைவியாருக்கு விட்டு கொடுத்து போகிறது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீரென்று பணத்தட்டுப்பாடு காணப்படலாம். ஆவேசப்படாதீர்கள். அதை எப்படியாவது சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுவதும் அதற்குண்டான வழிகள் கிடைப்பதும் தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம், இரத்தத்தில் கோளாறு உள்ளது, தொற்று நோய் உபத்திரம் இருப்பது, சளி தொந்தரவுகளை கூட கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். காதலில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அந்த விஷயத்தில் அதிக கவனம். கடனமைப்பு குருவின் பார்வையால் படிப்படியாக நிவர்த்தும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. மருத்துவமனையில் சிறு சிகிச்சைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக திரும்பக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உறவின் முறை மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். உறவுகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்து முடிப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். செல்வாக்கு, உறவுகள் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலைக்கிழமைகளில் ஏதாவது தெய்வ வழிபாடு, மகான்கள் வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்வது விசேஷம். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் வயிறு, கழிவுகள் போகிற இடம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு கீழ் முதுகு தண்டுவடத்திலெல்லாம் கோளாறுகள் காணப்படுகிறது. உடற்பயிற்சி அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் பெரிது இல்லை. கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் காணப்படும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் ப்ரமோஷன் தடைகள் சிலருக்கு நீங்குவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் குழப்பங்கள் காணப்பட்டாலும் பொறுமையாக இருந்தால் வரக்கூடிய பங்குனி மாதத்திலிருந்து உத்தியோக குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் பெற்றோர்களாக இருந்தால் அது தீர்ந்துவிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்த அமைப்பு மாறி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் போன்ற விஷயத்திலெல்லாம் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் ஆவேசப்படாமல் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்து பேப்பர் போடாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கையுடன் பொறுமை காப்பது
மிக மிக முக்கியம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமணமெல்லாம் நமக்கு செட்டில் ஆகவில்லையே, நம்ம செய்தால் கஷ்டப்படுவோமே என்று குழப்பி நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதை கெடுத்து கொள்ளாதீர்கள். மலை கோயில்களுக்கும் சிலருக்கு அயோத்தி ராமரை வழிபடுவதற்கெல்லாம் பிராப்தங்கள் ஏற்படும். பெரிய அளவுக்கு தெய்வீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமையில். அதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு முதுகு, கால், முட்டு வலி, ஷோல்டர் பெயின்ஸ் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அதீத கவனமாக இருப்பது கடகத்துக்கு மிக முக்கியம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் எல்லாம் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். ஏற்றத்திற்குண்டான அற்புதம், சந்தோஷம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்று ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று யோகங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் நினைக்காத விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் கவனம். காதலர்கள் அமைப்பில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு. பூர்வீகத்தில் இருந்த தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அந்த சொத்துக்கள், நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் கைகூடும். உறவுகளுக்குள்ளாக இருந்த பாகப்பிரிவினை பிரச்சனையெல்லாம் தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் அடிக்கடிக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். தெய்வீக பயணங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் கடகராசிக்காரர்களுக்கு. உத்தியோகத்தில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வது அற்புதமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம், சுபகாரிய தடைகள் டக்கு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில். சனிக்கிழமையில் மட்டும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு விளக்கேற்றுவதோ அல்லது அர்ச்சனை செய்வதோ அபிஷேகம் செய்வதோ விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சனிக்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமையில் தாமரை பூ கொடுத்து வழிபாடு எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலனை தரும். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, ஊருங்களுக்கு செல்வது, பயணங்களை மேற்கொள்வது எல்லாம் ஏற்படும். மன அழுத்தம் தீரும். பெற்றோர் பெரியோருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படும். அதேபோல் பணத்தட்டுப்பாடு தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக நல்ல விஷயங்கள் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண அமைப்பு, வண்டி வாகன அமைப்பெல்லாம் டக்குன்று நிவர்த்தி ஏற்படும். பொசிஷன், பெரிய பொசிஷனுக்கு வருவீர்கள். அதேபோல் பதிவு உயர்வு தடைகள், சூரியனின் ஆதிக்கம் நிவர்த்தி ஏற்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட அந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். உங்கள் வீடு பக்கத்திலோ உங்கள் நிலம் பக்கத்திலோ ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சந்தோஷமான ஒரு அமைப்பாக காணப்படும். அப்பா, நமக்கு நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான
பிராப்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலனை தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சளி தொந்தரவு, அலர்ஜி தொந்தரவு மட்டும் சிறிது பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கோபம் அதிகமாக வரும், அதை மட்டும் பார்த்து கொள்வது. கோபம் எதற்கு? அனுகூல சத்ரு என்பதனால் அதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். கிரகங்கள் தான் நல்லதை செய்வதற்கு தயாராகி இருப்பதனால், குடும்பத்தில் சனியுடைய தாக்கம் இருப்பதனால், கணவனாக இருந்தால் மனைவியிடம் சண்டை இல்லாமலும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சண்டை இல்லாமலும், காதலர்கள் அமைப்பிலும் இது கவனத்துடன் இருப்பதும், குடும்பத்தில் அந்நியர் உறவினர் தலையிட கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள், வேலைக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு விசேஷமான பலனை தரும். மகான்களுக்கு அர்ச்சனை செய்வது, மகான்கள் சன்னிதானத்தில் அன்னதானம் செய்வதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். முதுகு வலி, கழுத்து வலி, சுளுக்கு போன்ற அமைப்பு, ஜாயின்ட் பெயின்ஸ் போன்ற அமைப்பில் மட்டும் கன்னியா ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. சுபவிரயம் ஏற்படும், கடன் அமைப்பு ஏற்படும். கடன் அமைப்பு ஏற்பட்டால் தான் வீடு, நலம், வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வீகத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மிகப்பெரிய விசேஷமாக பார்க்கக்கூடிய அமைப்பு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு என்பது கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ளலாம். சனியுடைய தாக்கம் 6ஆம் இடத்தில் இருப்பதும், மாசி மாதத்தில் சூரியன் வந்து சேர்ப்பதும், பெரிய ப்ரமோஷன் தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படும். உத்தியோகமே இல்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு விரைவிலே உத்தியோக பிராப்தம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், உத்தியோக சார்ந்த விஷயங்கள், வியாபார சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கன்னிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படும். நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்தாலும் உங்களுடைய ராசியில் சந்திரலக்கணத்தில் கேது இருப்பதனால் விநாயகரை தினமும் நினைத்து, காரிய சித்தி மாலையை தினமும் படித்து, காரிய சித்தி மாலையை தினமும் கேட்பது வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஞான மார்க்கம், தெய்வீக மார்க்கம், ஆன்மீக மார்க்கம், பெரிய மனிதர்களை சந்திப்பது, மகான்களை சந்திப்பதெல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ராசி 7வது ராசியான துலா ராசி. துலா ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. அம்மன் வழிபாடு அதை விட நன்மை. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த வாரத்தில் நினைத்த காரியங்களெல்லாம் நன்மைகள் காணப்பட்டாலும் அலர்ஜி, ஓவாமை, காலு, பாதங்கள் கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது, பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடாது. துலா ராசிக்காரர்களுக்கு படைப்பாளிகள், கலைத்துறையினர், சினிமா துறையினர், மீடியா துறையினர்களுக்கு நல்ல பேர் புகழ். அதேபோல் கண்டிப்பாக பொருள் சேர்க்கை ஏற்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக பெரிய அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்மறையான எண்ணங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். கர்ப்பஸ்திரிகள் மட்டும் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பதும், பயணங்களில் கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுங்கள். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தில் 100% முடிக்கவில்லை என்றாலும் 55% முடிக்கிறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது கேட்பதற்காக கோபப்படுவது, அவர்கள் மற்ற குழந்தைகளுடன் கம்பேர் செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ராகு அற்புதமாக இருப்பதும், இவை 12இல் கேது இருப்பதும், தெய்வ மார்க்க பயணங்களும், கடல் கார்ந்த பயணங்களும், ப்ரமோஷன் தடைகளும் நீங்கும். எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அதில் சாதுரியமாக முடித்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது போன்ற விஷயங்கள்லாம் சாதகம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு மகாதேவி வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு சிறந்த பரிகாரம். இதயத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருப்பவர்கள், கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், ப்ரெஷர் உள்ளவர்கள் கவனம். உத்தியோகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உத்தியோகம் உங்களுக்கு சாதகம். ஜெயம் ஜெயம் ஜெயம். உத்தியோகத்தில் பெரிய ப்ரமோஷன் தடைகள்லாம் நீங்கும். வியாபாரத்தில் புது முயற்சி வெற்றி ஏற்படும். கூட்டாளிகளிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் தைரியமாக தொடங்கலாம். இன்னொரு பிரான்ச் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் வங்கிகளே உங்களுக்கு உதவி செய்யும். திடீரென்று பெரிய மனிதர்கள் உங்கள் நம்பி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். நிறைய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். சுபகாரிய தடைகள் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய வரக்கூடிய காலகட்டம். ஆச்சரியத்தில் ஏற்படும். சித்திரையிலிருந்து சுபகாரியத்திற்கு உண்டான அனைத்து விஷயங்களும் நீங்கள் சாதகமாக பண்ணிக்கொள்ளலாம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உச்சத்தாயத்தில் செல்லும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி, வேர்வை வரக்கூடிய பயிற்சி, தோப்பு கரணங்கள் எல்லாம் முக்கியம். தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தெய்வீக வழிபாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யாரெல்லாம் செய்ய முடியாத பிராப்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். விருச்சக ராசிக்காரர்கள் பெற்றோர்கள் சந்தோஷத்தை படக்கூடிய அளவுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். அதே சமயம் அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் அண்டை அயலாறு வீட்டு விஷயத்தில், பக்கத்து வீட்டு விஷயத்திலெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டு நேரத்துக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள். இல்லை என்றால் இந்த நல்ல நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீடுக்கும் தான் போயின்னு இருக்கணும். மேல் வீட்டுக்கார ஃப்ளாட்டோட சண்டை போகிறது, கீழ் வீட்டுக்கார ஃப்ளாட்டோட சண்டை போகிறதெல்லாம் வேண்டாம். நல்ல காலத்தில் எவ்வளோ முன்னேறதை பார்த்துட்டு இந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையில் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு சகல அளவு ஏற்றம். தைரியம். கோவிந்த நாமாவளி கோவிந்தா கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா என்ற 108 நாமாவளி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். காது, மூக்கு, தொண்டை, பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள், தொண்டையில் அசிடிட்டியால் பிரச்சனையாக இருப்பதெல்லாம் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு செலவு செய்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. பயணங்கள் இனிதான பயணங்கள். தொலைதூர பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றம். உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான அமைப்பு. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். ஏற்றம் அற்புதத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது தனுசுக்கு முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மிக அற்புதம், ஏற்றத்தில் மிக அற்புதம், வியாபாரத்தில் மிக அற்புதம், பணவரவுக்கு உண்டான அமைப்பு, விடுபட்ட குலதெய்வத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய் உச்சமாகி இருப்பதனால் ஏற்படும். குலதெய்வ கைங்கரியம் செய்வீர்கள். குலதெய்வம் மனக்குளிர உழைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதனால் பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகள், உறவின் முறைகள் எல்லாரும் ஆச்சரியத்தில் சந்தோஷத்தில் இருப்பார்கள்.
கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இருப்பவர்கள் கூட தெய்வீக பயணங்களுக்கு மேற்கொள்வதற்கு இந்தியா அல்லது தாய்நாட்டுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தைரியமாக சனி 3ஆம் இடத்தில் இருப்பதனால் எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். முன்வைத்த காலை பின் வைக்காமல் நன்றாக முன்னோக்கி போங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதால் தனுசுக்கார ராசிக்காரர்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். அவர்கள் உங்களை நம்பி நன்றாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக காணப்படுவது ஆச்சரியம். ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதம், அமைப்பு, சந்தோஷம். எனவே தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் உச்சமாக இருப்பதனால் பிளட்டு, சுகர், பிபி, வயிறை பார்த்து கொள்ளுங்கள். பெண்கள் ஹார்மோன் குறைபாடுகளை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திங்கட்கிழமை சிவன் வழிபாடு சகல விதத்தில் நன்மை, ஆச்சரியம், சந்தோஷம். அடக்கி வாசிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் அதிக கவனம். குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷனில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அனுகூலம், குடும்பத்தில் ஏற்றம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, லாபம், அசைய பொருள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள், நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயமும் ஏற்றம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் அடக்கி வாசிங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்ளுங்கள். கேளிக்கை போன்ற விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஒரு 10 நாள் பிறகு எல்லாம் சரியாகிடும். மகரத்திலிருந்து சூரியன் மாறக்கூடிய நாட்கள் வரை கவனம். மாசி மாதத்திலிருந்து நன்மைகள், அதுவரை பதுங்கி கொள்ளுங்கள். இரவு பயணங்கள் எல்லாம் தேவையென்றால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்துவிடுங்கள். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, புருஷருக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லி வந்து விடுங்கள். வீட்டில் வந்து சினிமா பார்ப்பதோ, ட்ராமா பார்ப்பதோ அல்லது வீட்டுக்காரியர்களுடன் சண்டை போடுவதோ உங்கள் விஷயம். வெளியிடத்திலிருந்து வந்து விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். லகரி வஸ்துக்களை பயன்படுத்தி வண்டி வாகனத்தில் செலுத்தாதீர்கள், வாழ்க்கையை இருண்டுவிடும். மிக மிக கவனமாக இருப்பது மகரத்துக்கு முக்கியம். ஏனென்றால் கண்டிப்பாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகள் மிக கவனமாக கையாளக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவு கொடுக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும். பரிகாரங்கள் நீங்கள் எதை செய்தாலும் இந்த பசுமாடு உணவு மட்டும் வாரம் செய்துவிடும். பயணங்கள் அனுகூலத்தை பெற்றாலும் அவசரப்படாமல் பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள், உங்களுக்கு அப்ரூவலான பயணங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது மகரத்திற்கு மிக முக்கியம். மகர ராசிக்காரர்களுக்கு சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் சென்றீர்கள் என்றால் வாழ்க்கை பிரச்சனை ஆகிவிடும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அனுமன் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாரோட தேகாரோக்கியம் கவனம். தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வயிறு, முதுகு, காலு, இதயத்தை பரிசோதனை செய்து கொள்வது, கழுத்து பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தால் கவனமாக இருப்பது. நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், இரத்த சம்பந்தப்பட்ட விஷயம், இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில், நிலம், வீடு போன்ற விஷயத்தில் அதிக கவனம். சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். எல்லாரையும் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வது நன்மை தரும். உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பகையாக இருந்தால் வெள்ளை கொடி காட்டுவது நீங்களாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். கணக்கு வழக்குகளை சரி வைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியம், படிக்கட்டில் இறங்குகின்ற சமயத்தில், வண்டியில் ஏறுகின்ற சமயத்தில், சீட்டு பெல்ட் போடாமல் இருக்கக்கூடிய சமயத்திலெல்லாம் தொந்தரவுகள் காணப்படும். பொறுமையாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் தெருநாய்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக
தேகாரைக்கும் உதவி, வண்டி வாகனங்கள், உத்தியோகம், வெளிவட்டாரம், குடும்பம், மிக எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். எல்லாவற்றிலும் 3 குரங்கு பொம்மையை பாதுகாப்பது போல் 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக்கொண்டு உங்களை சுருக்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்காரர்கள், விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வேலையாட்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் தடைகளை தவிடுபடியாக்க நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது நன்மை. சமாதான உடன்படிக்கை நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு விளக்கேற்றுவது நன்மை ஏற்படுத்தி தரும். புதன்கிழமையில் அன்னதானத்திற்கு பொங்கல் கொடுப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக டிப்ரெஷன், மன அழுத்தம், அசிடிட்டி, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம். மாத்திரைகளை ஞாபக மருதியாக ஊட்டுவதனால் தேவையில்லாத குழப்பம். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது அனுகூல அமைப்பை ஏற்படுத்தி தரும். மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்கு என்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு துறை அரசியல்வாதிகள் எல்லாம் தயாராகி கொள்ளலாம். தேர்தலில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் பார்க்காமல் கிடைப்பதற்கு கேட்பதற்கு தயங்காமல் கேளுங்கள். கண்டிப்பாக அதனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய பலத்தை தரும். பெரிய அளவுக்கு மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது மீன ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்களை சரி செய்து கொள்வதற்கு ஏற்றத்தை பெறுவீர்கள். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழிலில் பெரிய அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் ஏற்படும். மீண்டும் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.